ஒரு நம்பர் வந்து 3 ஆல் டிவைட் ஆகுனா என்ன லாஜிக், இதை பொறுத்தவரை டெஃபினிஷன் எழுதிக்கோங்க. ஏன்னா கூற்று காரணம் கேட்கறாங்கன்னா எழுதிக்கணும். இப்போ ஒரு நம்பர் 3 ஆல் வகுப்புறதுக்கு லாஜிக் வந்து நமக்கு ஆர்எஸ் சர்வல் புக்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ் டிவைடட் பை 3. அனைத்து இலக்கங்களையும் கூட்டினால், தமிழ்ல அனைத்து இலக்கங்களையும் கூட்டினால் அனைத்து இலக்கங்களின் கூடுதல் டிவைடட் பை 3. சரிங்களா? இது ஒரு லாஜிக். அனைத்து இலக்கங்களையும் கூட்டி 3 வகுக்கணும்னு சொல்றது நம்ம ஆர்எஸ் சர்வல் புக்ல இருக்க லாஜிக். நான் சொல்ற ரெண்டாவது லாஜிக் என்ன அப்படின்னா கேன்சலேஷன். கேன்சல் பண்ணி ஆன்சர் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ரெண்டாவது மெத்தட். இப்போ ரெண்டாவது மெத்தட் நம்ம பார்க்க போறோம். பார்த்துட்டு 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ கேன்சலேஷனா என்ன? எக்ஸாம்பிள் 6 7 8 4 3 2 இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குப்பா. இந்த கொஸ்டின் வந்து இப்போ 3 ஆல வகுப்படுமான்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ 3 ஆல வகுப்படுமான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணணும்? இதெல்லாம் கூட்டி வகுப்பாங்க, அது நமக்கு தேவையில்லை. நான் சொல்ற மெத்தட் என்னன்னா 3 3 கேன்சல் பண்ணுங்க. 6 3வது எப்பல கேன்சல் ஆகுமா? முடிஞ்சது. 7 2 எவ்வளோ? 7 2 9ஆ? இப்படியே கேன்சல் பண்ணி விட்டுருங்க. 9 கேன்சல் ஆயிரும். இப்போ 3 கேன்சல் ஆயிருமா? 4 8 எவ்வளோ? 12. 3வது எப்பல கேன்சல் ஆகுமா? எல்லா நம்பரும் கேன்சல் ஆயிருச்சா? மிச்சம் எதுவுமே இல்லை. அப்ப இந்த நம்பர் 3 ஆல் வகுப்படும். ஸோ இவ்வளவுதான் லாஜிக். ஏன்னா சிம்பிள் கொஸ்டினா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இதுல வந்து ஒரு கலவையில பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 3:5 என்ற விகிதத்தில் உள்ளது எனில் பால் எவ்வளவு உள்ளதுன்னு கேட்பாங்க. 3:5 பால் 3னா 3ல எது வகுப்படுது, அதுதான் ஆன்சர். இந்த மாதிரி பின்னாடி எடுப்போம். அப்போ நமக்கு இந்த டிவிசிபிலிட்டி தெரியணும்.